குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேக்ஸில் வால்யூம் 1 இருக்க இம்பார்ட்டன்ட் ஒரு 2 லெசன் தான் பார்க்க போகிறோம். அந்த 2 லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். இதில் என்ன அந்த 2 லெசன் அப்படின்னா லெசன் 5ம் லெசன் 6ம். இது கொஞ்சம் பெரிய லெசனாக இருக்கிறதுனால இதில் 2 5 மார்க் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் 2 லெசனையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.10 எக்ஸசைஸ் 5.1ல் 6, 9, 10 இந்த 4 சமமே வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு சர்க்கிளோட ஈக்குவேஷன் கேட்குறது, இல்லைனா டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி சம்ஸ் தான் இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் படிச்சிடலாம், ஈஸியாக படிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.22, 5.23, 5.29, 5.30 இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸசைஸில் 5.2ல் 8th சம். ஓகேவா, 8th வந்து சப்டிவிஷன்ஸ் நிறையா இருக்கும். அதுலேயும் இம்பார்ட்டன்ஸ் போட்டிருக்கேன் 2, 3, 4, 5, 6 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோனிக் ஈக்குவேஷன், ஒரு கோனிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்ன எலிப்ஸா, ஹைப்பர்பலாவா, பரபலாவா, அது மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் வந்து அவங்க கேட்டிருக்கிறதெல்லாம் வெர்டெக்ஸ் கேட்டிருப்பாங்க, ஃபோக்கி கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதில் எல்லாமே வந்து ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 5.33லேருந்து 39 வரைக்கும், அதாவது எக்ஸசைஸ் 5.5 ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் தான் அந்த 5.33 to 39. ஸோ இந்த சம்ஸை நல்லா பார்த்துக்கோ. 5.5ல் கம்பல்சரி ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும். மேக்ஸிமம் எக்ஸசைஸ்ல இருந்தால் வருது. சப்போஸ் சம்டைம்ஸ் எக்ஸாம்பிளில் கேட்டாலும் கேட்கலாம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸாம்பிளையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோதான். மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இந்த கொஸ்டின்லேருந்து கம்பல்சரி 5 மார்க் வரும். 2 5 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா 2ல் 1ஆவது கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ அதனால் தாராளமாக என்னை நம்பி இதை படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th லெசன். 6th லெசனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 6.3, 6.5, 6.7 இந்த 3மே தியரம் பேஸ் பண்ணி இருக்கும். அதே மாதிரி எக்ஸசைஸில் 6.1ல் 9ம் 10ம் இந்த 5 சம்மும் பார்த்தீங்கன்னா தியரம் பேஸ் பண்ணி அந்த சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த மாதிரி கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 6.7 மட்டும் அந்த கன்கரண்ட்னு சொல்லிட்டு ஒரு தியரம் இருக்கும், அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6.1லேயே லாஸ்ட் கொஸ்டின் 13 14 டார்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் 6.3, 6.5, 6.7, 6.1ல் 9, 10, 13, 14 இது கம்பல்சரி பார்த்துருங்க. எப்பயுமே அந்த 6.3, 6.5, 6.1ல் 9, 10 இந்த 4 ஒரே மாதிரி இருக்கும். சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதே மாதிரி மைனஸில் இருக்கும். இந்த 4லேருந்து ரிப்பீட்டடாக ஏதாவது ஒரு சம் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இது ஃபஸ்ட் ரிவிஷனுங்கிறதுனால கொஞ்சம் கொஸ்டின் டஃபாக தான் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதை கேட்பாங்கன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் மற்ற எந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் இந்த ஆஃப் எலி குவார்டர்லி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பப்ளிக்லையும் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ரிவிஷன்லேயுமே கொஸ்டின் வந்து ரொம்ப டஃபாக இருந்தால் மட்டும்தான் இந்த சம் இருக்காது. மற்றபடி கண்டிப்பாக இந்த சம் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்தது எக்ஸாம்பிள் 6.23யும் 6.3ல் ஒரே ஒரு சம் தான் கொடுத்துருக்கேன். அந்த 4th சம்மும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் 6.43, 6.44 இது என்ன அப்படின்னா 6.7 எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸசைஸை நம்ம ஃபுல்லாக பார்த்து தான் ஆகணும். பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக், வெக்டர் ஈக்குவேஷன்லாம் கேட்டிருப்பாங்க. அதுலேயும் அதே மாதிரி தான். ஒரு பாயிண்ட் கொடுத்தா என்ன ஃபார்முலா, 2 பாயிண்ட் கொடுத்தா என்ன ஃபார்முலா, 3 பாயிண்டாக கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா மட்டும் பிடிச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் 6.43, 44 அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். டோட்டலாகவே நான் கொடுத்துருக்க சம்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு 30 சம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 30க்குள்ளே தான் வரும். ஸோ இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 5 மார்க், அதாவது 10 மார்க் நீங்கள் கன்ஃபார்மாக வாங்கலாம். சம்டைம்ஸ் இன்னும் ஒரு 5 மார்க் கூட எக்ஸ்ட்ரா நம்ம அட்டன் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். ஓகேவா, ஸோ 10 to 15 மார்க் கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து வரும். இந்த 2 லெசனை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் நிறைய கொஸ்டினும் கொடுக்கல, ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறத மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் டைம் வந்து லெசன் பை லெசனாக இன்னும் என்னென்ன இம்பார்ட்டன்ட்லாம் இருக்குது, 2 மார்க் 3 மார்க் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.